Empower Life Coach Training Center ஸ்தாபகரும், லைஃப் ஸ்கில் ட்ரெய்னரும், ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சிலர் மற்றும் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரெய்னருமான மிஸ்ஸஸ் ஃபாத்திமா ஷிஃபானி ஷம்ஷீர் அவர்களை எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வெல்கம் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum Assalam wa rahmatullahi wa barakatuh. Am I audible? Am I Recording in progress. audible? Assalamu alaikum. எஸ் மேம். Yes, audible. Right. Jazakallah khaira. Assalamu alaikum. Once again, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. First of all, Jazakallah khaira for giving me such a golden opportunity. Jazakallah khaira for join with me. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadar Rasulullah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Ya muqallibal qulub sabbit qalbi ala dinik. Once again, Smart Mind CTCக்கு இந்த மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். இன்றைக்கு இந்த கால்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்து இப்படியான ஒரு செஷன்ல உங்களை மீட் பண்றதுக்கான சான்சஸ் தந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண எடுத்த ஹெடிங் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சுய ஒழுக்கம் அண்ட் பொறுப்புணர்வு. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. செஷன் நான் மட்டும் பேசுகிற ஒரு செஷன் இல்லாமல் இன்ட்ராக்டிவாக போகிறதுக்கு கட்டாயம் உங்களோட கோஆப்ரேஷன் எதிர்பார்க்குறேன். கட்டாயம் உங்களோட என்ன சரி இருந்தால் சேட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம், மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம், ஷேர் பண்ணலாம். நாங்கள் 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணி போகிற நேரம் இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். வெற்றியின் முதல் படி. இன்றைக்கு வெற்றியிட முதல் படியா நாங்க பார்க்க போறது என்ன விஷயம்னு சொன்னா, ஒழுக்கமும் பொறுப்பும் இருந்தா உலகம் உங்களோட காலடியில. எங்கட உலகம் எங்களே சுத்தித்தான் இருக்கே. இந்த யூனிவர்ஸ் எப்படி சூரியனை சுத்தி உலகமும் தன்னைத்தானே சுத்தி சுத்திட்டு ஓடுதோ அது போலதான் நாங்களும். எங்கட உலகம் நாங்க தான். நாங்க தான் எங்களுக்கு முக்கியம். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இது பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ வெற்றியின் முதல் படியா நாங்க இன்னைக்கு பாக்குறது ஒழுக்கமும் பொறுப்பும் இருந்தா உலகமோட காலடியில என்றதுதான். இன்றைக்கு இந்த செஷன்ல ஒப்ஜெக்டிவா நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம்னு சொன்னா என்ன நினைக்கிறேன், உண்மையில சுய ஒழுக்கம்ன்றது எங்கட மனசை நாங்களே கட்டுப்படுத்தி கொள்ற ஒரு கலை, ஒரு ஆர்ட், ஒரு பேஷன். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். ஓகேயா. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க எங்கட செயலுக்கு உரிமையாளர்களா மாறுறது. ஒவ்வொருத்தரும் அந்தந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் கட்டாயம். எங்கட செயலுக்கு நாங்க தான் பொறுப்பானவங்க. அடுத்தது 3வது அப்ஜெக்டிவா கோட்பாடை நான் எடுத்துக்கிறேன். எங்கட அன்றாட வாழ்வுல ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் சரி வரணும் என்றது. மெயின் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எங்களையே நாங்களே செதுக்கிக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா நாங்க இந்த அமர்ந்திக்கிற இந்த செஷன் மாறணும், டைம் மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.
என்ன ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே ரைட். மனக்கட்டுப்பாடு என்றது உடனே இந்த மனக்கட்டுப்பாடு என்ற வேர்டை கேட்குற நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி தாட்ஸ் உங்களுக்குள்ள கொண்டு வருது? செட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், unmute பண்ணி சொல்லலாம். மேம் எங்களோட மனக்கட்டுப்பாடுகிட்ட எங்களோட ஏற்படுற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அது மாதிரி விஷயம். ஓகே, ஜிசாக்கல்லாஹிரா. ஜிசாக்கல்லாஹிரா ஃபார் ஃபார்வர்டிங். ஃபார்வர்டா வந்து உங்களோட ஆன்சர் சொன்னதுக்கு ஜிசாக்கல்லாஹிரா. வேற சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா? மனக்கட்டுப்பாடுன்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ஈர்ப்பு விசைக்கும் எங்களோட முயற்சிக்கும் இடையில ஒரு போராட்டம். ஈர்ப்பு விசை வந்து எங்களுக்கு தெரியுமே, பூமிக்கு ஈர்ப்பு விசைக்கிறேன்னு சொல்றாங்க. மேல போற ஒரு பொருளை வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது, அதை சமநிலையில பேண்டி வச்சுக்கொள்றது வெள்ளம் வந்து ஈர்ப்பு விசையில வரும்னு நாங்க எல்லாரும் படிச்சிக்கிறோம். அப்படித்தானே? எங்களோட முயற்சி ஏதோ ஒன்று செய்யறதுக்கு நாங்க ட்ரை பண்றது டூயிங். ட்ரைங்கை தாண்டி டூயிங். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு போராட்டம் தான் இது மனக்கட்டுப்பாடு. சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நாங்க தூங்குறத சொல்லுவோமே, தூங்குறது வந்து ஈர்ப்பு விசையா பாக்குறோம். அதே நேரம் டைம் வச்சு ஒரு 4 o'clock எழும்புறதுன்றது வந்து முயற்சி, எங்களோட டூயிங்கா இருக்கு, எங்களோட தேவையா இருக்கு. ஸோ கஷ்டமான காரியத்தை செய்ய தொடங்குறது தான் ஒழுக்கம். அந்த 4 மணிக்கு எழும்புறது இல்ல, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்ற மைண்டை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு நாங்க அந்த நேரம் எழும்புறோம் தானே, அதுதான் மனக்கட்டுப்பாடு ஆயிக்கும். 1 minute. சாரி சாரி சாரி, சின்னவர் வந்துட்டாரு. இன்னொரு வகையில சொல்லணும் என்று சொன்னா, தற்காலிக மகிழ்ச்சியும் நீண்ட கால வெற்றியும் வந்து இந்த மனக்கட்டுப்பாட்டுல அடங்கும். அப்படின்னு சொன்னா எங்களோட டாக்கட்டா நீண்ட கால வெற்றியா வந்து நாங்க வச்சுக்கிறோம். இந்த டைம் டேபிள் ஒரு படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்லுவோமே, 7 to 9 வந்து நான் படிக்கிற டைம் என்று வச்சுக்கிறேன். அது வந்து நீண்ட கால வெற்றி. ஆனா தற்காலிக மகிழ்ச்சி அந்த டைம்ல ஒரு போனை பாக்குறது, ஒரு ரீலை பாக்குறது, ஸோ இல்லாட்டி அந்த படிக்கிற டைமை பாஸ் பண்றதுக்கு வேறொரு வேலையை செய்யறது, இப்படியான விஷயங்களை சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல தற்காலிக மகிழ்ச்சிக்கு டைம் கொடுக்காம அந்த நீண்ட கால வெற்றியை டார்கெட் பண்ணி வேலை செய்யறோம் தானே, அதுதான் இந்த மனக்கட்டுப்பாடு. சரி, அதனாலதான் சொல்றேன், தாமதமான திருப்தி இன்றைக்கு எங்களோட சிற்றின்பத்தை விட சின்னதான இந்த நாளைக்கு தான் பேரின்பத்துக்காக தியாகம் செய்யற குணம் தான் சுய கட்டுப்பாடு ஆயிக்கும். ஓகேயா, எக்ரியா நீங்க? நான் சொல்றதுக்கு எக்ரியா? எஸ், ஜஸாக்கல்லாஹ். இந்த சுய கட்டுப்பாடு பேசுற நேரம் ஈட் தட் டாக், ஈட் த டாக் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஈட் த டாக் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் தெரியுமா? ஈட் த டாக் ஃபர்ஸ்ட்ன்றது நாங்க ஒரு டாக்கத்தை, என்ன ஸ்லைடு வந்து டிஸ்பிளே ஆகுதா? சுய ஒழுக்கம் என்றால் என்ன, அதுல தான் நிக்குதுமே. ஓகே ஓகே ரைட். ஈட் த டாக் ஃபர்ஸ்ட்ன்ற நேரம் அது பெரிய ஒரு ஸ்டோரியா இருக்கு. அதுல சாராம்சம் என்னன்னு சொன்னா,
எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு முந்தி மிச்சம் ஃபேவரான ஒரு வேலையை செய்யறதுக்கு முந்தி எங்களோட தேவையை வந்து நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு முந்தி நாங்கள் எதை கஷ்டம்னு பார்க்குறோமோ பெரிய ஒரு எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது. ஒரு டைனிங் டேபிள்ல நிறைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க, உங்களைய கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க, அவ்வளவுமே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்றது டிலீஷியஸ் டிஷ்ஷஸ் அதுல இருக்கு. நீங்களும் சரியான பசி ஆகிறீங்க. அந்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் டிஷ் ஒன்று வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு வச்சு வார ஸ்பெஷல் டிஷ் என்னது ஆயிக்கும்னு சொன்னா ஒரு ஃப்ராக் கறி. எப்படி இருக்கும்? அவங்களோட ரூல் என்னன்னு சொன்னா நீங்க இந்த கறியை சாப்பிட்டா தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு போற இன்னும் நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதை செஞ்சு முடிச்சாதான் அடுத்த வேலைகள் செய்யலாம், இல்ல ஒரு எக்ரிமெண்ட்டுக்காக நாங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த டிஷ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு முந்தி இந்த டாக் கறி இந்த ஃப்ராக் கறியன் சாப்பிட்டா தான் இந்த எக்ரிமெண்ட்ல நாங்க சைன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த நாள்ல நீங்க ஒரு பெரிய டாஸ்கா பாக்குற ஒரு ரிஸ்கான விஷயமா உங்களால ஏனாண்டு நீங்க நினைக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செய்யுங்க. சரி, அது வந்து உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை வந்து கட்டாயம் கொண்டு வரும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சரியா? ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் வர நேரம், இல்ல அவர் ஏதாவது ஒன்று செய்யலைன்னு சொல்ற நேரம் அவர் என்ன சொல்றான்னு சொன்னா அந்த நிலைமையை சமாளிக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சு மற்றவங்களோட மேல வந்து நிறைய தவறுகளை சொல்றாங்க. இது நடந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு, அப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இத நேரத்தோட செய்யலாதனால தான் இப்படி டிலே ஆயிடுச்சு, இப்படி நிறைய காரணம் சொல்றாங்க. இதுல நீங்க எந்த ஒரு ஆள்? நீங்க எப்படியான ஒரு ஆள்? 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எஸ் அந்த நேம் அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏற்றுக்கொள்றாரு, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாரு. அடுத்த ஆள் வந்து காரணம் தேட ரெடி ஆகிக்கிறாரு. நீங்க எந்த டைப்? ஃபர்ஸ்டோ செகண்ட்? ஃபர்ஸ்டோ செகண்ட்? எஸ், செகண்ட். செகண்ட். இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மாற ட்ரை பண்ணுவோம். எங்கட காரியத்துக்கான எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சாரி, ரைட். ரைட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது வந்து ஒரு நாளும் சுமை அல்ல. எங்களுக்கு நாங்க பேர்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது எங்களுக்குள்ள ஒரு அதிகாரம். எங்கட வாழ்க்கையில நடக்கிற நல்லத்துக்கும் கெட்டகனும் நாங்க தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்றது என்கிற அந்த பொறுப்புணர்வுக்கு தானே அது வந்து எங்களுக்கான ஒரு அதிகாரம். நாங்க எங்களையும் மதிக்கிறோம். யாரையுமே குத்தம் சொல்லாம தீர்வு மட்டும்தான் எங்கட போக்கஸ் ஆயிக்கணும். ரைட். எப்படி சொல்லலாம், இது நடந்தாதான் அது நடக்கும், அது நடந்தாதான் இது நடக்கும், இது சரியா இருந்தா அது சரியாகும், இப்படி நிறைய காரணம் சொல்றது வந்து காரணங்கள் ஒரு நாளும் காரியத்தை சரி செய்யாது என்றதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கும் உங்களுக்குமான ஒரு நினைவூட்டுங்கள், அது மோமின்களுக்கு பயனளிக்கும் என்ற வகையில இந்த ஒரு சின்ன ஞாபகம் ஊட்ட. எதுக்குமே குத்தம் சொல்லாம தீர்வை மட்டும் தேடுவோம். ஏன்னு சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறது வந்து எந்த அதிகாரம், எனக்கு நான் கொடுக்குற ஒரு அங்கீகாரம். ரைட்.
யாருக்கு சரி இப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுக்கலுமா ஆயிக்குமா? பெண்ணொன்னும் பேப்பர் ஒன்றும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலுமா? எடுத்தவங்க கொஞ்சம் எஸ் போடலாமே, ரெடியா இருந்தால். எஸ், இன்னும் எஸ் எதிர்பார்க்கிறேன். Yes. எஸ், ரெடி இன்ஷால்லா. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம், சரியா? ஸ்க்ரீன்ல வந்து வாழ்க்கையின் ரிமோட் என்ற ஸ்லைட் வந்து உங்களுக்கு விளங்குதா? என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அஹ், ஒரு சின்ன ஒரு ரிமோட் ஒன்று ட்ரா பண்ண போறீங்க. சின்ன ஒரு ரிமோட் ஒன்று வரைஞ்சு கொள்ள போறீங்க. பெர்ஃபெக்ட் ஆயிக்கணும் இல்ல, ரிமோட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுல ஒன் ஆஃப் பட்டன் நீக்கும், வால்யூம் கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கான பட்டன்ஸ் இருக்கும், புஷ் பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், இப்படி நிறைய அந்த பட்டன்ஸ் இருக்கும். சரி, நீங்க அந்த பட்டன்ஸ் கொஞ்சம் ட்ரா பண்ண போறீங்க. ஒரு ரிமோட்டை ட்ரா பண்ணி பட்டன்ஸ் கொஞ்சம் ட்ரா பண்ண போறீங்க. ஓகேயா? இந்த ரிமோட்ல உங்களோட வாழ்க்கையில ரிமோட் கண்ட்ரோல் வந்து யார்ட கையில் இருக்கிறேன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கோபம், மகிழ்ச்சி, உங்களோட சுய ஒழுக்கம், இதுல வந்து மற்றவங்க, அதாவது அது வந்து சோஷியல் மீடியாஸ் ஆயிக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆயிக்கலாம், இல்லை நீங்க இருக்கிற சரௌண்டிங் ஆயிக்கலாம். எது தீர்மானிக்குது? இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டன்ஸுக்கு வந்து நேம் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புஷ் பட்டன் நீக்குதே, அதுக்கு நான் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முந்தி ஒரு 5 minutes நான் யோசிப்பேன் என்று அந்த ஒரு பட்டனுக்கு நான் நேம் கொடுக்குறேன். பவர் பட்டன், ஒன் ஆஃப் பட்டன், பவர் பட்டன் இருக்குதே, அதுக்கு நான் கொடுக்குற பேர் வந்து ஏர்லி மார்னிங் நான் எழும்புவேன். ஆன் டைம் எல்லாம் என் காதுல கேட்குற நேரம் நான் எழும்புவேன். இது மாதிரி செய்வோமா? ஒரு 5 minutes டைம் தரேன். உங்களோட ரிமோட்டை வந்து ட்ரா பண்ணுங்களே. ஏதாவது தெளிவில்லாமிக்குதா? என்ன சரி கேட்கணுமா? என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு ரிமோட் ட்ரா பண்ண போறோம். அந்த ரிமோட்ல இருக்கிற ஒவ்வொரு பட்டனுக்கும் வந்து நாங்க வந்து நேம் கொடுக்க போறோம். இப்போ பவர் பட்டன், ஃபார் எக்ஸாம்பிள், பவர் பட்டனை ட்ரா பண்ணினோமா, அந்த பவர் பட்டனுக்கு ஒரு நேம், ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று வைக்கணும். பவர் பட்டனுக்கு நான் கொடுக்குற நேம் வந்து மார்னிங் ஆன் டைம், எல்லாம் கேட்டோடனே நான் எழும்புறது. அடுத்த புஷ் பட்டனுக்கு நான் கொடுக்குறேன், என்னதை கொடுக்குறேன், நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முந்தி ஒரு 5 minutes ஆழமா மூச்சு எடுத்துட்டு யோசிப்பேன். இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். கிளியரா? எஸ் ஓ நோ? இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். உங்களோட ரிமோட்ல நீங்க கொடுத்த பட்டன்களுக்கான நேம்ஸை ஷேர் பண்றவங்கள வந்து வெல்கம் பண்ணிக்கொள்றோம். நீங்க இன்றைக்கு ஷேர் பண்றது வந்து மற்றவங்களுக்குமே வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆயிக்கும். அது அவங்க ஃபாலோ பண்ற நேரம் நல்ல விஷயமா ஃபாலோ பண்ணினா அந்த நன்மை கட்டாயம் உங்களையும் வந்து சேரும்.
ஸோ ஷேரிங் இஸ் அ கேரிங். முடிச்சவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். பட்டன்ஸ்ல லிமிட்ஸ் இவ்வளவு தான், இது மட்டும்தான் போடணும் இல்லை. என்னைய நான் கண்ட்ரோல் பண்ண, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க என்னென்ன செய்யணும்ன்றதை அந்த ரிமோட்ல போட போறோம். அது நான் புஷ் பட்டனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் யோசிப்பேன்னு சொன்னது செல்ஃப் டிசிப்ளின் என்ற ஒரு காமன் நேம் கொடுக்கலாம். அலாம் சவுண்ட் கேட்டோன்னே நான் எழும்புறது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸுக்கு நிறைய விஷயங்களை போட்டுக்கொள்ளலாம். நானே சொல்றதை விட எழுதினவங்க ஷேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சிட்டீங்களா? யார் சரி ஷேர் பண்றீங்களா? இது உங்களோட சான்ஸ், உங்களோட டைம். ஷேர் பண்ணுவோங்க. ஏன் இவ்வளோ சைலண்ட்? சாட் பாக்ஸும் சைலண்ட் ஆகிக்குது. உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இருக்கேன்னு நினைக்கிறேன். Can I share, Shifani sister? கேக்குதா? எஸ் மேம். ஷேர் பண்ணவா? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே. ஏட ரிமோட்ல செட்டிங்ஸ் என்ன மாதிரின்னா அதுல ஏன மைண்ட் செட்டை நான் எப்படி செட் பண்றேன், என் டெய்லி ரூட்டீன்ஸ் என்ன ஷெட்யூல்ஸை நான் எப்படி செட் பண்றேன் என்ற அந்த பட்டன் செட்டிங்ஸ் பட்டன்ல வரும். ஓகே, அதே மாதிரி என் பாஸ் ஸ்டாப் பட்டன் நான் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முந்தி ஸ்டாப் பண்ணி நான் திங்க் பண்ணுவேன். அது இந்த ஸ்டாப் பட்டன் அதுக்கு யூஸ் பண்றேன். அதே மாதிரி என்னது இப்ப வால்யூம் அப் பட்டன் எனக்கு டீக்கிற அந்த பாசிட்டிவான விஷயங்களை நான் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்றேன். அதே மாதிரி வால்யூம் டவுன் பட்டன் என் டீக்கிற அந்த நெகட்டிவான தாட்
அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். ஸோ மியூட் வந்து தேவைக்கு இல்லாத நெகட்டிவ் விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. வேற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து என்னோட கோல்ஸ் என் ஃபியூச்சரை நோக்கி நான் வந்து அந்த ஃபோக்கஸாக ஸ்பீடாக போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட ரிமோட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மாஷா அல்லாஹ். சூப்பர்ப் ஐடியா. Anyone else? ஷேர் பண்ண போறீங்களா யார் சரி? ஷேர் பண்ண இல்லையா? அட்லீஸ்ட் ஆக்டிவிட்டியை செஞ்சீங்களா? எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஸ்லைடுக்கு போம். ஐடென்டிட்டி. செல்ஃப் Excuse me. ஐடென்டிட்டி. சரி, நான் தான் இந்த பிம்பம். Excuse me. எப்போ ஆகுதா? பேசலுமா? எஸ். என்ன நான் இப்பதான் ஜாயின் பண்ணது. என்ன ரிமோட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சொன்னா நான் வந்து ஷேர் பண்ணிடும். ஓகே, நாங்க செஞ்சது வந்து எங்கட வாழ்க்கையோட ரிமோட் எங்கட கையில கொண்டு வந்தா ஒரு ரிமோட் ட்ரா பண்ணி அந்த ரிமோட்ல இருக்கிற பட்டன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம், ஒவ்வொரு எக்ஷன் கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன விஷயம் வந்து பவர் பட்டனுக்கு வந்து எல்லாம் பட்ட உடனே ஏர்லி மார்னிங் நான் எழும்புறது, அது வந்து செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறேன். அடுத்து வந்து ஸ்டாப் பட்டன் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முந்தி ஒரு ஆழமா 5 மூச்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு அந்த முடிவு எடுக்கிறது. அப்படியே ஒவ்வொரு பட்டன்ஸுக்கும் வந்து சில கண்ட்ரோல்ஸா கொடுத்தேன். அது மாதிரி உங்களுக்கும் செய்ய இயலுமான்னு சொல்லி கேட்டேன் அந்த ஆக்டிவிட்டியை. ரைட், இன்ஷால்லா நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். நீங்க செஞ்சா எண்ட் ஆஃப் த செஷன் இன்ஷால்லா ஷேர் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. ஜஸாக்கல்லாஹ். ஐடென்டிட்டி. செல்ஃப் ஐடென்டிட்டி. செல்ஃப் ஐடென்டிட்டி என்றது வந்து சின்ன ஒரு லைன் போட்டுக்கிறேன் பாருங்க. நான் படிக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்ல வேணுமா? நான் படிப்பாரன் உள்ளவன் என்று சொல்லுங்க. அதாவது எங்கட அடையாளத்தை நாங்க எங்களுக்கு கொடுக்கிற நேமம் மாத்தினா பழக்க வழக்கங்கள் வந்து தானா மாறும். அதாவது நாங்க போடுற எந்த விதையோ அதுதான் அந்த மரத்தோட அடையாளமா இருக்கும். நாங்க போடுற விதை தான், அந்த சீட் தான் அந்த மரமா இருக்கும். ஸோ நான் எனக்குள்ளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், என்ன ஐடென்டிட்டி எனக்கு நான் கொடுத்து கொள்றேனோ அதான் நான் இருப்பேன். இதுல வந்து ஒரு 3 பில்லர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்ற விஷயம் வந்து ஐடென்டிட்டி ஓவர் இன்டென்சிட்டி. ஒழுக்கம்ன்றது வந்து ஒரே நாள்ல ஒரு பெரிய ஒரு மலையை கடக்கிறது இல்ல. டெய்லி ஒவ்வொரு கண்டு நகர்த்துறது தான் உண்மையான ஒழுக்கமாயிருக்கும். எப்படின்னு சொன்னா, நான் ஒழுக்கமானவன் என்ற அடையாளத்தை முதல்ல நான் ஏண்ட மனதுக்கு பதிய வைக்கணும். எனக்கு நான் சொல்லணும், எனக்கு நான் பேசணும். ரெண்டாவது பில்லர் வந்து என்ன தெரியுமா? கேப். அதாவது கேப்னு சொல்ற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு தூண்டலுக்கும் துளங்களுக்கும் நாங்க காட்டுற ரியாக்ஷனுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல நிதானமா யோசிச்சு சரியா முடிவெடுக்கிறது தான் ஒழுக்கம் என்றதுல வந்து சிகரமாய்க்கும். ஒழுக்கத்துல சிகரமாய்க்க போறது அந்த கேப் தான். அதாவது எங்களுக்கு வார ஒரு பிரச்சனை, ஒரு தூண்டுதலுக்கு நாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம், எப்படி துளங்களை காட்டுறோம் என்றதுக்கு இடையில ஒரு சின்ன கேப். அந்த கேப் தான் ஒழுக்கத்திட சிகரமாயிருக்குது. ஒன்னாவது வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி, நான் எனக்கு என்ன அடையாளம் கொடுத்து கொள்றேன். செகண்ட் ஒன் வந்து த கேப்,
தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையில உள்ள அந்த சின்ன இடைவெளி, அந்த கேப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன். தேர்ட் ஒன் வந்து அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி மிரர் என்று கூட இதை சொல்லலாம். அதாவது சுய பரிசோதனை கண்ணாடி. உண்மைக்கு முகம் கொடுக்கறது, ஃபேஸ் த ட்ரூத். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி எங்களோட ஒவ்வொரு செயலுக்குமான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்றது. வெதர் இட் இஸ் ரைட் ஓர் ராங், சரியா செஞ்சோமா பிழையா செஞ்சோமான்றதை தாண்டி எந்த செயலுக்கு நான் தான் பொறுப்பு. இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது சிம்பிளா எங்களைய காட்டக்கூடிய எங்களோட கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நான் செஞ்ச இன்றைய நாளுக்குரிய செயல்கள் வந்து என்னைய எந்த கோலை நோக்கி கொண்டு போகுமா, அதுக்கான வேண்டிய ஒரு வேலையை நான் செஞ்சேனா. அது கோல்ன்றது வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதாவது வைக்கலாம். டெய்லி ஹாப்பியா ஆயிக்கிறது கூட ஒரு கோல் ஆயிக்கலாம். அப்ப அப்படி நான் செட் பண்ணின கோலுக்கு நான் இன்றைக்கு செஞ்ச செயல்கள் வந்து என்னைய கூட்டிட்டு போகுமா. என்று சொன்னா பொய் சொல்ல இல்லாத ஒரே ஒரு இடம் கண்ணாடி தான். ஓவா இல்லையா? எங்களுக்கு இந்த கோலை நாங்க அடையிறோமா இல்லையான்னு எண்ட் ஆஃப் த டே நைட்ல செக் பண்றதுக்கு நாங்க அந்த ஆண்டு ஏர்லி மார்னிங் எங்களுக்கான கோல்ஸை வந்து செட் பண்ணி கொள்ளலாம். செட் பண்ணி கொண்டு ஒர்க் பண்ற நேரம் எங்களுக்கு வந்து அதை ஈஸியா எண்ட் ஆஃப் த டே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலும். அது இன்னொரு விஷயமா இருக்கணும். சின்ன சின்ன டாஸ்க், நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த வேலையை நான் இன்றைக்கு முடிச்சே ஆகணும், எந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் இன்றைக்கு எடுத்துட்டு போகணும், இல்லை எந்த ஒரு மாற்ற வேண்டிய பழக்கம் எனக்கு இன்றைக்கு இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேயோட டார்கெட் ஆயிக்கலாம். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்களோட அடையாளம் ஐடென்டிட்டி, அடுத்தது நாங்கள் எடுக்கிற கேப், அடுத்தது சுய பரிசோதனை கண்ணாடி, உண்மைக்கு வந்து முகம் கொடுங்க, காரணம் தேட போகவானம். ஓகேயா? நிறைய வெற்றிக்கான எளிய வழிமுறைகளை நாங்கள் படிச்சிக்கிறோம், தெரிஞ்சிக்கிறோம், நிறைய பேர் சொல்ல கேட்டிக்கிறோம். பட் அதுல எல்லாத்துலயுமே நாங்க கொஞ்சம் பின்னடைய காரணம் அதுல கண்டினியூட்டி இல்லாதது தான், கண்டினியூவா கொண்டு போகாம இருக்கிறது தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதனாலதான் அதை செய்யல, ஸோ நாளைக்கு செய்வோம் என்று சொல்லி காரணம் தேட ரெடியாம ஓகே இன்றைக்கு இது நடந்துருச்சு, நான் இன்றைக்கு இதை செய்யல, பட் இந்த செகண்ட்ல இருந்து அடுத்த நிமிஷத்திலிருந்து நான் இதை செய்வேன் என்று சொல்லி சரி செஞ்சு கொண்டு போகும். இதுல 3 விஷயங்களை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 செகண்ட் விதி, ஒரு 5 வினாடி விதி. என்ன வேலையை செய்ய நீங்க நினைச்சாலும் 5 4 3 2 1 கவுண்ட் டவுனோட உடனே செய்யுங்க. இல்லை நான் இப்போ ஒரு புக்கா எழுதிக்கிறேன், ரீட் பண்ணணும், இன்றைக்கு என்ன ஷெட்யூல்ட டைம் இல்லை, ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. நீங்க எடுத்தது ஒரு நல்ல நோக்கம், ஸோ அதுக்கான ஒரு டைம் உங்களால கட்டாயம் குடிக்கலுமா இருக்கும். எப்ப தெரியுமா? நீங்க அதை உடனே செய்ய நினைச்சா 5 to 1 கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா அங்க சோம்பேறித்தனத்துக்கு வந்து இடம் இருக்காது. அக்ரி? நாங்க நிறைய வேலைகள் அப்படி தள்ளி போட்டிருப்போமே, நிறைய விஷயம் செய்ய நினைச்சிருப்போம், பட் ஒரு சோம்பேறித்தனத்தினால அதை பின் போட்டிப்போம். அப்படியான ஏதும் வேலைகள் இருந்தா ஷேர் பண்ணுவோமா? இப்படி ஒன்றை நான் செய்ய நினைச்சேன், பட் இந்த காரணத்தினால செய்யல என்ற ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கு சரி ஷேர் பண்ணிடுமா? அது ஒரு சின்ன பழக்கம் ஆயிக்கலாம், ஒரு டாஸ்க் ஆயிக்கலாம்,
ஒரு ஹெல்த்தி ரூட்டிங் ஆயிக்கலாம், ஏதோ உண்டு. இருக்குமா? ஷேர் பண்ணலாமா? chat பாக்ஸை கூட யூஸ் பண்ணலாம். இன்னொருக்கா கொஸ்டினை கேட்கலுமா? ஓகே, கொஸ்டினை இன்னொருக்கா கேட்கலுமா? நான் இப்ப சொன்ன கொஸ்டினா? ஓ ரைட். நான் ஏதோ ஒரு பழக்கம் சிம்பிள் டாஸ்க் எனக்கு நான் வச்சிருக்கிற நான் எனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு ஹேபிட், ஒரு நல்ல விஷயத்தை தானே நாங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அதை உடனே செய்யாம நாளைக்கு செய்வோம் என்று நீங்க போஸ்ட்போன் பண்ணினதுனால இன்றைக்கு வரைக்குமே இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு செய்ய இயலாம போன ஒரு விஷயம். ஓகேயா? கொஸ்டின் விளங்கிச்சா? கிளியர். இல்லையா அப்படி எதுவும் டாஸ்க்? மேம் நான் இத ஒரு ஹதீஸ் ஒன்றோட ஒப்பிட்டு செல்லவா? நீங்க சொன்ன இந்த சந்தர்ப்பம் என்னண்டா, இப்ப நாங்க யாருக்காலும் ஏதாலும் கொடுக்க நினைச்சோம்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, உடனே கொடுத்துடுங்க. யாருக்காவது ஹெல்ப் ஒன்று பண்ணணுமெண்டா உடனே செஞ்சிடுங்கன்னு வருது. ஏன்னா நாங்க அப்படி உடனே செய்யலைன்னு சொன்னா பொறம் எங்களுக்கு அது செஞ்சு படுறதில்ல, இல்லாட்டி அது ஷைத்தான் வந்து குறுக்கிட்டு அந்த தர்மத்தை செய்யுடாம வைக்கிற. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதுல இன்னொரு அவங்களுக்குமே அந்த தேவை வந்து முடிஞ்சிக்கலாம். அதனாலயும் வந்து அந்த நேரமே செய்ய சொல்றேன், செய்ய சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர், உங்களை ஷேரிங்க்கு. ரைட். ஸோ அப்படி நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் இந்த 5 வினாடி விதி என்ற அடிப்படையில 5 to 1 கவுண்ட் டவுன் பண்ணி அந்த நேரமே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோம்பேறித்தனத்துக்கு வந்து இடம் கொடுக்கவான. 3 விதி. 3 விதி என்ற என்ன தெரியுமா? ஒரு நாளையில நிறைய விஷயத்தை செய்யணும் என்று நினைக்கிறதை விட டெய்லி மார்னிங் எலிமினத்தோட இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு 3 முக்கியமான வேலையை மட்டும் குறிச்சு கொண்டு அதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யறது, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு திருப்தியை கொண்டு வரும். எங்களையே நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். அப்படி நான் இன்னைக்கு எடுத்த டாஸ்கை நான் செஞ்சிட்டேனே என்ற ஒரு திருப்தியை கொண்டு வரும். அதை நாங்க ஒரு புக்கா ஒரு ஜேர்னலா மெயின்டைன் பண்ணி வருவோமா இருந்தா நாளைக்கு நாள் அதை பாக்குற நேரம் நான் நேத்து முடிச்சிட்டேன் தானே, அப்ப இன்றைக்கும் என்னையால முடிக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளுக்கே வரும். செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து வரும். அது வந்து உங்களோட வேலையை நீங்க செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சில விஷயங்களை படிக்கணும் தேடணும் என்று நினைச்சிருப்போம், டைம் இல்லாதனால அதை அப்படியே வச்சிருப்போம். இல்ல அத எப்படி சொல்ற, இன்னும் கொஞ்சத்துல செய்வோம், இன்னொரு ½ an hourல செய்வோம், அப்படி வச்சிக்கிறதுனால வந்து அதை பின் போட்டு இருப்போம். அப்படி இல்லாம அந்த 3ஐயும் மார்க் பண்ணி வச்சு கட்டாயம் எழுதி வச்சு அதை முடிக்கிற நேரம் வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அக்ரி? அக்ரி? Yes ma'am, agree. கிருஷ்ணானிலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணலதா? அந்த ரிமோட் அந்த பட்டன்ஸ் சொல்லுவோம்னு பார்த்தேன். லாஸ்ட்டுக்கு சொல்லவா? ஓ இன்ஷால்லா ஃபைனலா சொல்லுவோம். ஷேரிங் டைம் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரைட். 3வது சிம்பிள் வே ஆகிக்கிறது வந்து சிறிய அடிகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், சிறு துளி பெருவெள்ளம். பெரிய மாற்றங்கள் வந்து சிறிய பழக்கத்திலிருந்து தான் தொடங்குது. டெய்லி ஒரு 1% உங்களையே நீங்க முன்னேற்றுங்க. எங்களே நாங்க முன்னேற்றிக் கொள்வோம், உங்களையே இல்லை எங்களையே. நானும் சேர்ந்து இன்றைக்கு உங்களோட பேசுற நானாகிட்டும் கேட்டுக்கொண்டு நீங்க எல்லாம் ஆகிக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமான ஒரு நினைவூட்டல். ரைட். சிறிய ஒரு பழக்கம் தான் பெரிய ஒரு மாற்றமா வரப்போகுது. இன்னொரு எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்றேன்னு சொன்னா, பழைய காலத்துல எல்லாருக்கும் தெரியும், எங்கட சைல்டுஹுட் போகணும்னு சொன்னா ஆஃப்டர் மக்ரிப் குர்ஆன் ஓதுறது கம்பல்சரி என்ற மாதிரி ஒரு ரூல்ஸ்ல தான் நாங்க வளர்ந்திருக்கோம். அப்ப இது இப்ப எந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி படுதுன்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற விஷயம் அது குறவு. அண்டு அது நாங்க நிறைய பேர் கேட்டு மிக்கிறோம். அந்த சிறிய ஒரு மாற்றத்தை, அந்த சிறிய பெரிய ஒரு மாற்றம்
குர்ஆன் ஓதுறதுன்றது பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஜென்னா பாயிண்ட்ஸ் நிறைய கொண்டு வர தரக்கூடிய ஒரு செயல். இது என்ன செய்வோம், டெய்லி எது நடந்தாலும் மகரிபுக்கு போற நான் அட்லீஸ்ட் ஒரு 1 பேஜ் ஓதுற என்ற பழக்கத்தை நாங்க எங்களுக்குள்ளே கொண்டு வரணுமா இருந்தால், நாங்க பேரண்டா இருந்தா கட்டாயம் எங்களை பார்த்து எங்களை பிள்ளைகள் செய்வாங்க. நாங்க சிபிலிங்ஸ் ஆயிக்கிற நேரம் நாங்க செய்யறத பார்த்து எங்களோட சிபிலிங்ஸ் செய்வாங்க. பெரிய ஒரு மாற்றம் வரும், எங்களுக்குள்ளுக்கு ஒரு மாற்றம் வரும், எங்களுக்குள்ளுக்கு ஒரு நிம்மதி வரும். சோ பெரிய ஒரு மாற்றம் வர்றதுக்கு சின்ன பழக்கத்திலிருந்து தொடங்கணும். ரைட். இதுல இன்னும் என்ன சொல்லலாம்னு சொன்னா, நாங்க நேரத்தை எடுத்த மாதிரி புக் ரீடிங்கும் தான். சாரி, புக் ரீடிங்கும் தான். புக் கொண்டு எடுத்தேன்னு சொன்னா டெய்லி ஒரு பேஜ் சரி வாசிப்பேன் என்ற மாதிரி எடுத்தா ஒரு புக்கை வந்து இத்தனை மாசத்துல அது புக்ல சைஸை பொறுத்து இல்லாட்டி இந்த வீக்ல எனக்கு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பெரிய மாற்றத்தை செஞ்சு முடிக்கலாம். ஓகேயா? ஒரு உறுதிமொழி. மைக் அன்மியூட் பண்ணி பேசேண்டி எல்லாரும் இதை சேர்ந்து சொல்லுவோமா? ஓகே மேம். ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். நான் நேரத்தையும் செயல்களையும் மதிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. இன்றைய உழைப்பே நாளை வெற்றி. நான் என் நேரத்தையும் செயல்களையும் மதிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. இன்றைய உழைப்பேன் நாளைய வெற்றி. நான் என் நேரத்தையும் செயல்களையும் மதிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. இன்றைய உழைப்பே நாளைய வெற்றி. இது இந்த செஷன்ட உறுதிமொழி இல்லாம எங்களுடைய உறுதிமொழியா இருக்கட்டும் கேட்டுக்கொள்றேன். ஸோ எகெயின் ஒரு சின்ன ரிமைண்டர் பண்றேன்னு சொன்னா, சுய ஒழுக்கம்ன்றது வந்து பெரிய மலைய ஒரே அடிக்கா கடக்கிறது இல்ல. ஏண்ட செயல்களுக்கு நான் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு கல்லா நகர்த்துறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கிறது. ஏண்ட வாழ்க்கையோட கண்ட்ரோல் எனக்குள்ளதான் இருக்கேன். ஏண்ட உலகம் எனக்கானது. ஸோ இந்த வாழ்க்கையோட ரிமோட் எனக்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தேவையான மாதிரி தான் நான் செய்வேன். இதுல 3 பிலர்ஸ் பத்தி பேசினேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிட்டி. நான் எனக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறேன், நான் யார், நான் எப்படியான ஆள். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த கேப், அதாவது தீர்மான இடைவெளி. எனக்கு கிடைக்கிற தூண்டலுக்கும் நான் காற்று துளங்களுக்கும் ரியாக்ஷனுக்கும் இடையில அந்த கேப்பை நான் எப்படி சரியா மெயின்டைன் பண்றேன். தேர்ட் ஒன் சுய பரிசோதனை கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னே நின்று நான் என்னைய விசாரிச்சு கொள்றது. அதோட வெற்றிக்கான எளிய முறைகளா 3 விஷயத்த பார்த்தோம். ஒன்று வந்து 5 வினாடி விதி. அதாவது எந்த ஒரு செயலை நாங்கள் ஒரு டாஸ்கை செய்ய நினைக்கிறோமோ உடனே ஸ்டார்ட் பண்ற 5 to 1 கவுண்ட் டவுனோட உடனே ஸ்டார்ட் பண்றது. அடுத்தது 3 விதி. ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ள கொண்டு வர வேண்டிய விஷயங்கள், இட் மே பி யுவர் கோல், டாஸ்க், எனிதிங். வெள்ள காலையில் எழுமினத்தோடனே அதை மார்க் பண்ணி வச்சு அதை செஞ்சு எனக்கு நானே பாராட்டி கொள்றது. அண்ட் சிறு அடிகள், சிறு துளி பெரு வெள்ளம் மாதிரி ஒரு சிறிய பழக்கம் டெய்லி ஒரு வீத முன்னேற்றம் ஒரு நாள் உங்களைய 100% முன்னேற்றமா மாத்தும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இவ்வளவு நேரம் என்னோட இருந்ததுக்கு. அண்ட் இட்ஸ் யுவர் டைம் ஷேரிங். இது ரிமோட் கண்ட்ரோல் பத்தி பேசலாம் அண்ட் செஷன் பத்தி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். ஜிசாக்கல்லா ஹைரன் மேம். மேம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஒரு குறுகிய நேரத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் எங்களுக்கு அழகா ஒரு ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் சில விஷயங்களோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இப்ப அவங்களுக்கான நேரம். எல்லாரும் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ஃபீட்பேக் கருத்துக்களை கட்டாயம் ஷேர் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
செட் பாக்ஸ்ல போடுறவங்களும் போடலாம், அதே மாதிரி மைக்கா அன்மியூட் பண்ணி பேசுறவங்களும் பேசலாம். ஹுஸ்னா நிலாம், நீங்க ரிமோட் கண்ட்ரோல் பத்தி பேசுறதா சொன்னீங்க, பேசலாமா? ஷேர் பண்றீங்களா ஹுஸ்னா? அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிமோட்ல வந்து பவர் பட்டனை வந்து டெய்லி மார்னிங் 4 o'clock ஷார்ப் 4 o'clock வந்து எழும்புறது தான் என்னோட பவர் பட்டன். பாஸ் பட்டன் பொறுத்த வரையில வந்து புள்ளைகள் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ண போக்கல மனுஷன் என்ற வகையில எங்களுக்கும் கோபம் வரும். அந்த டைமுக்கு அப்படியே பாஸ் ஆகி ஆழமா மூச்சு எடுத்துட்டு விடணும். அதுதான் என்னோட பாஸ் பட்டன். அடுத்தது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் வந்து என் சக்சஸை நோக்கி நான் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். லைஃப்ல சக்சஸை நோக்கி நான் போயிட்டுட்டே இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன். அடுத்தது வந்து என் ரிவைன் பட்டன் வந்து என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்ட மிஸ்டேக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்றது தான் என் ரிவைன் பட்டன். அடுத்தது வந்து மியூட் பட்டன் என்னதுண்டா வந்து எனக்கு வார நெகட்டிவ் தாட்ஸ், எனக்கிட்ட அடுத்தவங்களை பத்தி வார புறம் பேசுறது, அது எல்லாமே அந்த தேவையில்லாத கன்வகேஷன் அது எல்லாத்தையுமே மியூட் பண்ணணும். அதான் இந்த மியூட் பட்டன். அடுத்தது ரீசெட் பட்டன் வந்து சில நாள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸான நாள், எது சரி ஒரு வேலையில நான் ஸ்டக் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகுனா அதை ஃபுல்லா ரீசெட் பட்டனால ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டை வந்து பண்றது. அடுத்து சேவ் பட்டன் வந்து ஒவ்வொரு டேயும் என் லைஃப்ல நடக்கிற அழகான விஷயங்களை புள்ளைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, சிரிச்சு பேசுறது எல்லாத்தையுமே அந்த சேவ் பட்டன்ல சேவ் பண்ணி வைப்பேன். அடுத்தது ரீசார்ஜ் பட்டன் வந்து ஸ்பெஷல் பட்டன் உண்டிக்கு ரீசார்ஜ் பட்டன். நான் வந்து எப்ப எல்லாம் லோவா சரியான டயர்டா ஃபீல் பண்றேனோ டக்குன்னு ரீசார்ஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே என்னைய நானே பூஸ்ட் பண்ணி கொள்வேன். இதுதான் என்னோட ரிமோட். மற்றது இன்டேத்தோட செஷனை சொல்ல போனா உண்மைக்குமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்கும் இந்த ஆக்டிவிட்டி உண்மைக்கும் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. உண்மைக்கும் இந்த ஒரு எனர்ஜி ஒன்று வந்தமா இருக்குது. இப்ப நான் இதை சும்மா சிம்பிளா இதாக்க போக்கலே இப்படின்றா வந்து நான் நினைச்சேன் இந்த ரிமோட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பெருசா கொஞ்சம் ஒரு A4 ஷீட்ல நல்ல அட்ராக்டிவா இந்த பசங்க கிரியேட்டிவா என்ன சரி செஞ்சு நான் அடிக்கடி பாக்குற இடத்துல ஒட்டி வைக்கணும். ஏன்னா சில டைமுக்கு புள்ளைகள் ட்ரபிள் பண்ண போல எங்களைய மீறி கத்தி படுவது, ஏசி படுவது. அப்ப நான் இதை பார்க்க போல ஓகே நான் வந்து இப்ப பாஸ் ஆகணும், நான் இப்ப என்ன பாஸ் பட்டனை நெசுக்கணும்னு நான் எனக்குள்ளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லுவேன். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். மிச்சம் ஜஸாக் அல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயம் ஹுஸ்னா, சின்ன ஒரு மாற்றம் பெரியோரு மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நீங்க உங்களுடைய ரிமோட்ல நீங்க வேண்டிய பட்டன்ஸை போடலாம். அன்கண்ட்ரோல் அந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் வந்து நீங்க வேண்டியதை கொடுக்கலாம். கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி அட்ராக்டிவா செஞ்சு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவ் ஆயிக்கும். கட்டாயம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எனிவன் எல்ஸ்? எஸ், ஜிசாக்கல்லா ஹைரன் ஹுஸ்னா. அடுத்தது இன்னும் யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு சொன்னா ஷேர் பண்ணிடுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் உருவாக்கணும் என்ற சோம்பேறித்தனமா கொண்டம் சில விஷயங்கள் இன்னும் அப்படி இருக்குது. அதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணும் என்று ஒரு நல்ல ஒரு உதிப்பொண்டு கிடைச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த மேம் ஷிஃபானி அவங்களுக்கு தேங்க்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஜிசாக்கல்லா ஹைரன் சிஸ்டர்.
இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். செக் பாக்ஸ் இருக்குது, மைக்கு அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எஸ், ஜிசாக்கல்லா ஹைரன். கட்டாயம் நான் இதை சொல்லணும் இந்த இடத்துல. ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்க அழகா கொண்டு போன மாதிரி மேம். ஸ்டார்டிங்ல இருந்து எங்கட சுய ஒழுக்கம் என்ன மாதிரி, எங்கட மனக்கட்டுப்பாடு, எங்கட நீண்ட கால நிலையான திருப்திக்கு நாங்க என்ன செய்யணும், ரிமோட் கண்ட்ரோல், அதோட சேர்ந்து ரிமோட் கண்ட்ரோலோட ஐடென்டிட்டி, நான் யாருன்னு சொல்லி நான் அடையாளம் காணணும், ஏன் அந்த கெப்ல நான் என்ன நிதானமா முடிவெடுக்க நான் என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும், உண்மைக்கு முகம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அதோட வெற்றிக்கான எளிய முறைகள் என்று சொல்லி ஒரு 3 விஷயங்கள், எங்களுக்கு 3 கான்செப்டை விளக்கப்படுத்தினீங்க. எங்களோட பொறுப்பு என்ன அப்படி என்று சொல்லி அழகா சொல்லி, எங்களோட சுய ஒழுக்க கட்டுப்பாடோட சேர்ந்து எங்களோட பொறுப்புகள் என்ன மாதிரி என்று அழகா சொல்லி, நான் என் நேரத்தையும் செயல்களையும் மதிக்கின்றேன், என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு, இன்றைய உழைப்பே நாளைய வெற்றி என்று ஒரு அழகான ஒரு உறுதிமொழியோட எங்களுக்கு இந்த செஷனை ஒரு நிறைவான ஒரு நாளா முடிச்சதுக்கு ஜிசாக்கல்லா ஹைரன் மேம். Barakallah feek. Once again, Jazakallah khairan for the wonderful எஸ் opportunity. மேம். அதோட எங்களோட இந்த செஷனை நிறைவா முடிச்சதோட இன்றைய செஷன்ல பங்கு பற்றி ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் எங்களோட ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்திற்கும் அதன் உரிமையாளர்கள், அதில் பங்கு பற்றியவர்கள், இன்றைய நிகழ்வை நடத்தியவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய செஷன் இன்னும் ஒரு நல்ல ஒரு செஷன்ல நாங்க சந்திக்கிறோம். ஜிசாக்கல்லா ஹைரன். Barakallah feek. Jazakallah khair.